இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். லூக்கா 9ஆம் அதிகாரம் 23வது வசனம். பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இந்த தன்னைத்தான் வெறுத்து என்ற அந்த வார்த்தையை ஒரு பெரிய ஊழியக்காரனிடத்தில் போய் ஒரு வாலிபன் கேட்டானாம். தன்னைத்தான் வெறுக்கிறதுனா என்ன பாஸ்டர் அர்த்தம், அதனுடைய அர்த்தம் என்ன, ஏன் இயேசு கிறிஸ்து இதை சொன்னார் என்று சொல்லும் பொழுது அவர் சொன்னாராம், நீ நேராக கல்லறைக்கு போ, அநேகர் மரித்து அங்கே அடக்கம் பண்ணிகிட்ருப்பாங்க, அதில் ஒரு பெயரை வாசி, அந்த பெயரை வாசித்து விட்டு அவரை குறித்த நல்ல காரியங்களை எல்லாம் நீ சொல்லு என்று சொன்னாராம். போய் அந்த பெயரை வாசித்து விட்டு கல்லறையில் அவரை புகழ்ந்து நிறைய நல்ல காரியங்களை எல்லாம், நீங்கள் இப்படிப்பட்ட ஆள், நீங்கள் நன்மை செய்தவர், நீங்கள் அநேகருக்கு நீங்கள் உதவி செஞ்சவங்க, நீங்கள் வேதத்தை வாசித்தவங்க, நீங்கள் ஜெபிச்சவங்க, எல்லா காரியத்தையும் சொன்னான். நான் சொல்லிவிட்டேன் அப்படின்னு சொல்லி வந்தான். திரும்பவும் சொன்னாராம், திரும்பவும் போ, அதே பேரை சொல்லி அவர் செய்த கெட்ட காரியங்கள், அவருக்கு என்னென்னலாம் குறை, அதையெல்லாம் நீ சொல்லி பார்ப்போம், அவர்கிட்ட அந்த பேரை சொல்லு. திரும்பவும் இவன் போனால் அந்த பேரை சொல்லி, நீங்கள் முன்கோவக்காரு, நீங்கள் கஞ்சன், நீங்கள் சரியாக உங்கள் குடும்பத்தை கவனிக்கலை, ஊழியம் நீங்கள் போயிட்டீங்க, உங்கள் பிள்ளைகளை கூட நீங்கள் சரியாக வளர்க்கலை, இப்படி பல காரியங்களை சொல்லிவிட்டு திரும்ப வந்து போதர் இடத்துல சொன்னானா, நான் அவர்கிட்ட இருக்கிற குறையெல்லாம் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னானா. என்ன சொன்னார், ஏதாவது சத்தம் வந்துச்சா உள்ளேருந்து? அவன் சொன்னால், எந்த சத்தமும் வரலையே. இதுதான் தன்னைத்தானே வெறுக்கிறவனுடைய நிலைமை. எப்படி தன்னை புகழ்ந்தாலும் அந்த செத்துப்போன மனிதனிடத்துலேருந்து எந்தவித ரியாக்ஷனும் வராது, தன்னை சபித்தாலும் செத்துப்போன சரீரத்தில் கலரில் இருக்கிற மனுஷனுக்கு எந்த ரியாக்ஷனும் வராதோ, அதை போல் நீங்கள் இருக்க வேண்டும். உன்னை புகழ்ந்தாலும் சரி, உன்னை இகழ்ந்தாலும் சரி, ஆண்டவருக்காக நான் ஊழியம் செய்து கொண்டே இருப்பேன் என்று சொல்லி ஓடுகிற வாழ்க்கை தான் தன்னைத்தானே வெறுத்து சிலுவை எடுத்து கொண்டு போகிற அனுபவம். அதை போலவே நீ இருக்க வேண்டும் என்று சொல்லி அவனை அந்த அறிவுரை சொல்லி அனுப்பினாராம். இதைத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட சொல்கிறார். ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து என்ற அனுபவம் அது உன்னதமான அனுபவம். புகழை கண்டு மயங்கி விடாதபடி, புகழை கண்டு மகிழ்ச்சி அடைந்து விடாதபடி, குற்றங்கள் குறைகள் சுமத்தும் பொழுது கலங்கி விடாதபடி, ஒருபோதும் நம்ம ஆண்டவரையே நினைப்போம், ஆண்டவருக்காக ஓடுவோம். நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பார். ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களை வெறுத்து புகழுக்கு அல்லது ஆண்டவரை புகழ்ச்சிக்கு அல்லது ஆண்டவரை குறை குற்றங்களை கண்டோ நாங்கள் பயந்து விடாதபடி, திகைத்து விடாதபடி உம்மையே நோக்கி பார்த்து, ஆண்டவரை நம்ம சிலுவையை நோக்கி பார்த்து அதை நோக்கி நாங்கள் ஓட, ஆண்டவரை உலகத்தை பின்பாக தள்ளி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு கற்றுத்தருகிறீர். நன்றி செலுத்துகிறோம். உங்கள் நாமத்தை உயர்த்த எங்களுக்கு கிருபை தாங்க. இயேசு நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.